முருகப்பெருமான் மயில் மேல் அமர்ந்திருப்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. மயில் தனது அழகான இறகுகளுக்கு பெயர் பெற்றது. வண்ணமயமான இறகுகள் ஞானம், ஞானோதயம் மற்றும் ஆன்மீக உயர்வை குறிக்கிறது. முருகன் அழகு மற்றும் ஞானத்தின் கடவுளாக திகழ்வதால் மயில் அவருக்கு ஏற்ற வாகனமாக அமைந்தது. மயில் வேகமாக பறக்கக்கூடிய பறவை. முருகன் போர்க்கடவுள் என்பதால் வேகமும் வீரமும் அவருக்கு முக்கியமான குணங்கள். மயில் வாகனம் அவருடைய வீரத்தை வெளிப்படுத்துகிறது. மயில் ஆன்மீக சக்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது. இதன் அழகான குரல் தெய்வீக சக்தியை ஈர்க்கிறது. முருகன் ஆன்மீக ஞானத்தை அளிக்கும் கடவுள் என்பதால் மயில் வாகனம் அவருடைய ஆன்மீக சக்தியை பிரதிபலிக்கிறது. மயில் பூமியில் நடக்கவும், வானத்தில் பறக்கவும், நீரில் நீந்தவும் முடியும். இதன் மூலம் முருகன் 3 உலகங்களையும் பூமி, வானம், பாதாளம் ஆளும் கடவுள் என்பதை குறிக்கிறது. மயில் பாம்புகளை உண்ணும். பாம்பு தீமை மற்றும் துன்பத்தின் அடையாளம். முருகன் தீமைகளை அழித்து நல்லதை வளர்ப்பதால் மயில் வாகனம் அவருடைய இந்த குணத்தை வெளிப்படுத்துகிறது. மயில் சைவ சமயத்தின் முக்கிய சின்னமாகும். முருகன் சைவ மதத்தின் முக்கிய கடவுள்களில் ஒருவர் என்பதால் மயில் வாகனம் அவருடைய சைவ நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. சில கதைகளின்படி முருகன் தனது சகோதரர்களுடன் போட்டியிட்டு மயிலை வாகனமாக பெற்றார். இது முருகனின் சக்தி மற்றும் வெற்றியை குறிக்கிறது. மயில் என்றால் மயக்கு என்று பொருள். முருகன் பக்தர்களை தன்னுடைய அருளால் மயக்கி இருக்கிறார் என்பதை இது குறிக்கிறது. மயில் மயூரம் என்றும் அழைக்கப்படுகிறது. மயூரம் என்றால் அழகு என்று பொருள். முருகன் அழகு கடவுள் என்பதை இது உணர்த்துகிறது.